நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்கள் அனைவரின் சீரிய நடத்தையினால் இன்று நமது பிரபு எந்தவித விபரீத நிலையும் சந்திக்க வேண்டிய அவசியம் நேரவில்லை. மாப்பிள்ளை ஊர்வலத்தின் போதும் இங்கு வந்த பின் விருந்துண்ட சமயத்திலும் நீங்கள் கடைபிடித்த பண்புகளும் ஒழுங்கும் பாராட்டக்கூடியது. நீங்கள் அனைவரும் நடந்து கொண்ட விதத்தினால் என் மனம் மகிழ்கிறது. நாங்கள் நமது பிரபுவிற்காக எங்கள் பிராணனையும் துறக்க தயாராக உள்ளோம். என்ன ஒரு வேடிக்கை! தம் சரீரத்தில் பிராணனற்றவர்கள் அதனை துறக்க தயாராக உள்ளனராம். இவர்களுக்கு தேவை தங்களுடைய ஒத்துழைப்பு தான், கருணை பார்வை அல்ல. எவ்விதத்தில் தேவகணங்களான நீங்கள் அனைவரும் மகாதேவரின் படைப்புகளோ, அவ்விதமே நாங்கள் அனைவரும் ஈசனோடு ஐக்கியமானவர்கள். நினைவிருக்கட்டும் தேவகணங்களே, நம் இரு தரப்பினருக்கும் ஆதாரம் ஒன்றே. எவ்விதத்தில் குரூபமின்றி அழகு தோற்றமும் அழிவென்னும் முடிவின்றி உருவாக்கமும் எத்தக முக்கியத்துவமும் பெறாதோ அதை போலவே நாங்கள் இல்லாது போனால் நீங்களும் மதிப்பிழந்து போவீர்கள். ஈசனின் சமீபத்திலிருந்து அவரது சாயலால் பூதகணங்களான நீங்களும் மிக பெரும் பண்டித சிரோன்மணிகள் ஆனதாக எண்ணம் கொண்டீர்களா? வார்த்தையாக கூறியதை நிரூபித்து காட்டும் திறன் உள்ளதா? வந்தனம். தம் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். தாம் அனைவரும் உடன் ராஜசபையை அலங்கரிக்க வேண்டும். சபையில் நிகழ உள்ள கருத்து விவாதத்தில் பங்கெடுக்க வேண்டும். விடை கிட்டாத வினாக்களுக்கு அங்கு விடை கிடைக்கலாம். கல்வி கேள்விகளில் சிறந்த விற்பனர்கள் தமக்கு விடையளிக்க அரசவை தன்னில் காத்திருக்கிறார்கள். பர்வதராஜரே, அவர்களுக்கு வினாக்கள் இருப்பின் விடைகளை அளிக்கிறோம். ஆகட்டும், புறப்படலாம். கற்றவர்களுக்கு உற்றவர் நமது பர்வதராஜரே. நமது வித்வத்துவம் விருத்தி அடைவது இவரது அரசாட்சியில் மாத்திரமே. இவரது பேராதரவே நாம் அனைவரும் வாழ்வின் இன்னல்களிலிருந்து முக்தி பெற்று ஞானத்தை பெருக்கிக் கொள்ள வழிவகை செய்கிறது. பாண்டியத்தியமும் பன்முகத்திறமையும் சரிசமத்தில் விளங்குவது அரசாட்சி புரிவருக்கு அவசியம் மட்டுமல்ல, இன்றியமையாதது. ஆகட்டும், இந்த சந்தர்ப்பத்தில் தாம் அனைவரின் முன்பும் நான் ஒரு வினா எழுப்புகிறேன். உலகத்தில் எத்தகையது நாம் அதில் எத்துணை பெற்றாலும் திருப்தி அளிப்பதில்லை? சுலபம். இது மிக மிக சுலபமான வினா மகானுபாவரே. எங்களை பொறுத்தமட்டில் அதற்கான விடை நமது ஆசை. உண்மை தேவேந்திரரே. இருப்பினும் அதில் ஓராசை மட்டுமே குறிப்பிடத்தக்கது. அது யாது? அது யாதெனில் அது அந்த ஆசையானது படைக்கும் பரம்பொருளோடு நம்மை நாமே ஐக்கியமாக்கிக் கொள்ளும் ஆசை. நீங்கள் அனைவரும் தேவகணங்கள், ஜனன மரணத்திலிருந்து முக்தி பெற்றவர்கள், மானிடர்களான எங்களினும் மிக உயர்ந்தவர்கள். தம்மிடம் ஓர் வினா எழுப்ப விரும்புகிறேன். எத்தகையது துர்குணத்திலிருந்து நற்குணத்தை, காரணத்தை விளைவினின்று கடந்தவைகளை வருங்காலத்தினின்று வேறுபடுத்துகிறது? அதுவே ஆன்மாவாகும். ஆன்மாவிற்கு என்றும் ஜனனமும் இல்லை, அது மரணிப்பதும் இல்லை. உடலற்றது, உருவமற்றது ஆயினும் ஆன்மாவானது எதையும் உற்பத்தி செய்வதும் இல்லை. எவ்வஸ்துவும் ஆன்மாவை ஜன்மிக்கவும் இயலாது. சூட்சமத்தினும் நுணுக்கமானது, மகத்துவத்தினும் மகோன்னதமானது. ஆன்மாவானது ஜீவராசிகள் அனைத்திலும் இரண்டர கலந்தது.
சொல்லுங்கள் மகாதேவா. எனினும் தம்மோடு வந்த விருந்தினர்கள் நாங்கள் எழுப்பிய எந்த வினாவிற்கும் விடையளிக்க இயலவில்லை. மகாதேவா, தாமோ மறைகளின் நாயகர், தாமும் கருத்துவாதத்தில் பங்கேற்கலாமே. இதற்கு என் பங்கெடுப்பு அவசியமில்லை பண்டிதரே. தமது அடுத்த வினாவிற்கான விடையை அளிக்க எமது பூதகணங்களே சிறந்தவர்கள். பார்வதி, இன்று என் மனம் பரவசமடைந்தது. விவாகத்திற்கான ஆயத்தங்கள் அனைத்தும் சிறந்த முறையில் நிகழ்கின்றன. மகாதேவரின் கருணையே அதற்கு காரணம். என் புதல்வியை இவ்விதம் மனக்கோலத்தில் கண்டு நான் தன்னிலை இழந்தேன். உன்னிடத்தில் இன்று நான் ஒரு பெண்ணிற்கு தேவையான பக்குவத்தை பிரத்யட்சமாக காண்கிறேன். அது மட்டுமின்றி நீ உனது வாழ்வு சார்ந்த அவசியத்தின் அடிப்படையான நிர்ணயங்களை தீர்க்கமாக சிந்திக்கும் திறனும் பெற்றுள்ளாய். அத்துடன் உத்தம பெண்ணாக நீ அடைந்திருக்கும் வளர்ச்சியை கண்டு உன்னை ஈன்றெடுத்த நான் ஒரு அன்னையாக எனது வாழ்க்கை பூர்த்தி அடைந்ததாக கருதுகிறேன். பார்வதி, மகளை உனது நிர்ணயத்தினால் நீ என்னை பெரும் பாபத்தை நின்று காத்தாய். எனது நிலையினால் மமதை கொண்டு முக்காலமும் அறிந்துணர்ந்த மகாதேவரை என் மருமகனாக ஏற்க மறுத்தேன் நான். உன்னை பெற்றவள் இழைத்த பிழைக்காக அவளை மன்னிப்பாயா மகளே? தம் வார்த்தைகளால் எம்மை வதைக்க வேண்டாம் தாயே. இல்லை பார்வதி, குற்றம் இழைத்தவள் நான். என்னை அறியாமல் உங்கள் இருவருக்கும் இடையெனில் எத்தனை முட்டுக்கட்டைகளை எழுப்பியிருக்கிறேன் நான். இருப்பினும் நீங்கள் இருவரும் அதீத விவேகத்தோடும் ஆழ்ந்த பக்குவத்தோடும் அந்த முட்டுக்கட்டைகள் அனைத்தையும் கடந்தீர்கள். அத்துடன் எனது சுய கௌரவத்திற்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் எனக்கு அவமதிப்பு ஒன்றை ஏற்படுத்தாமலே எந்த பாரம்பரியத்திற்கும் உதாசீனம் விளைவிக்காது நினைத்ததை சாதித்தீர்கள். மகளே, நான் மகாதேவரிடம் நான் இழைத்த இப்பிழைக்காக உளமாற மன்னிப்பு கோர விரும்புகின்றேன். அதற்கு அவசியம் ஏதுமில்லை தாயே. எமது சுவாமி அறியாதது ஏதுமல்ல. வார்த்தை விளக்கத்திற்கு அப்பாற்பட்டவர். கோரும் மன்னிப்பை உள்ளன்போடு அவரை எண்ணி வேண்டினால் மன்னிப்பை அருளும் மகானுபாவர். குழந்தையாக நாங்கள் கொஞ்சம் மகிழ்ந்த பார்வதி இத்தனை விவேகத்தையும் பெரும் ஞானத்தையும் எப்போது பெற்றாள்? அதை நாங்கள் உணரவும் இல்லையே. மகளே,
என் வினா நுட்பமானது, கடினமானது. மிக கவனமாக செவிமடுங்கள். நன்கு சிந்தித்து விடையளியுங்கள். பர்வதராஜரின் ராஜ்யத்தில் எத்தனை காக்கைகள் உள்ளன? $19,000. ஆம், 19,000 தான். என்ன? எதற்கு அவசரம்? சற்றும் சிந்திக்காமல் விடையளிக்காதீர்கள். அத்துடன் இத்தனை நம்பிக்கையோடு நீங்கள் எவ்வாறு விடையளித்தீர்கள்? எண்ணிக்கை குறைவாயின் சில காக்கைகள் தங்கள் உற்றார் உறவினர்களை சந்திப்பதற்கு அண்டை ராஜ்யத்திற்கு சென்றிருக்கலாம். எண்ணிக்கை அதிகமாக இருப்பின் தமது உற்றார் உறவினர்களை காண்பதற்காக அண்டை ராஜ்யங்களிலிருந்து சில இங்கு வந்திருக்கலாம். இனி வாத விவாதம் வார்த்தைகளின்றி நடைபெறும். மௌனமாக நடைபெறும். இதற்கு விடை என்ன? இது எவ்வாறு வினாவாகும்? இதுவே என் வினா. விடை பகர்வாய் நந்தி. இவ்வினாவிற்கு உன் சிந்தனையில் எந்த விடை விதித்தாலும் அதனை நீ தயங்காமல் அளிப்பாய். உங்கள் தோல்வியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரா பண்டிதரே? மன்னிக்க வேண்டும் மகாதேவா. நந்தி அவர்கள் நிகழ்ந்திருக்கும் மௌன விவாதத்திற்கு அர்த்தம் விளக்காத மட்டும் நாங்கள் எவ்வாறு தோல்வியை ஏற்க இயலும்? இதில் விளக்கத்திற்கு என்ன அவசியம் பிரபு? இந்த பண்டிதர் எனக்கு ஒரு விரலை காட்டி ஒரு முறை அடிப்பேன் என்றார். அதற்கு நான் அவரை இருமுறை அடிப்பேன் என்றேன். பின் இவர் என்னை 3 முறை அடிப்பேன் என்றார். நான் அவரை 5 முறை அடிப்பேன் என்றேன். அதற்கு பின் இவர் தன் முஷ்டியால் தாக்குவேன் என்றார். அதற்கு நான் என் தலையை தாழ்த்தி, நானோ ஒரு எருது, தலையில் கொம்பு முளைத்தவன், கொம்பினால் முட்டி தள்ளி நிலத்தில் வீழ்த்தி உன் பாண்டித்யத்தை சிதறி ஓடச் செய்வேன் என்றேன். கூறுங்கள் பண்டிதரே, தாம் எதிர்நோக்கிய விளக்கம் கிடைத்ததா? இனியேனும் தோல்வியை ஏற்றுக்கொள்ளுங்கள். என் வினாவிற்கு விடை இதுவா? இது மட்டும் நந்தி அவர்கள் தத்துவ விவாதத்தில் ஈடுபட்டிருப்பதாக எண்ணினோம். எனினும் இவர் உதைப்பதை குறித்து பேசுகிறார். அதுவே உண்மையெனில் தமது முகத்தில் கவலை ரேகை தெரிவது ஏன்?
பிரபு, நான் நந்தியிடம் இந்த அகிலம் அனைத்தும் ஒரே தத்துவமான பிரம்மம் என்றேன். அதற்கு நந்தி 2 விரல்களை காட்டினார். அவர் என்னிடம் தத்துவங்கள் 2, ஆண்மை, இயற்கை என கூறுவதாக எண்ணினேன். பின் நான் தத்துவங்கள் 3 என்றேன், அதாவது குணங்கள். விடையாக இவர் 5 தத்துவங்கள் என்று காட்டியதாக எண்ணினேன், அதாவது 50 பூதங்கள். பின்னர் நான் அந்த 5 பூதங்களும் இவ்வையகத்தை புனரமைப்பதில் ஒன்றிணைந்தவர்கள் என்றேன். ஆக மட்டும் வெற்றி எமதே, இறுதி விடையளித்தவன் நானே. எனினும் அதன் பின்பும் நந்தி அவர்கள் தனது தலையை தாழ்த்தி காட்டினார். நான் சிந்தனையில் ஆழ்ந்தேன். இவர் எத்தகு விடையளிக்கிறார் என்று குழம்பி நின்றேன். எனினும் அர்த்தமற்ற விதமாக தன் கொம்புகளால் முட்டுவேன் என்கிறார். ஆக மட்டும் வினா விடை 2ம் தமதே என்கிறீர்களா? இதற்கு பெயரா தத்துவ விவாதம்? நந்தி, இந்த பண்டித புருஷருக்கு உன் இறுதி விடையினை சற்று விளக்குவாய். எனது விடையின் அர்த்தம் ஒன்றே பண்டிதரே. இந்த வையத்தில் 1 குணம், 2 குணங்கள், 3 குணங்கள், 5 குணங்கள், இவை யாவையும் சிருஷ்டிப்பது மானிடனின் அகம் செய்யும் லீலைகள்தான். சத்தியத்தில் ஜெகமே பரபிரம்ம ஸ்வரூபம். அதில் ஜனித்த மானிடர்களின் குணங்கள் மாயையின் ஸ்வரூபமே. அதன் பிடியில் போராடி வெளிவந்தால் இறைவனை அடையலாம். தம்மை முட்டித் தள்ளுவேன் என்றது அந்த மாயையிலிருந்தே. மிகச் சிறப்பு, மிகச் சிறப்பு. நன்று, மிக்க நன்று. இருப்பினும் பிரபு, இத்தகு தத்துவம் ஏதும் இந்த வையத்தில் இல்லையே. மறைகள் யாவும் இறைவனை ஆராதிக்கும் முறை, விரதம், தவம், ஞானம் இவைகளை நோக்கியே மானிடர்களுக்கு வழிகாட்டுகின்றன. அவ்வாறு இருக்க அனைத்தும் மாயை என்பது எவ்வாறு சாத்தியமாகும்? மறைகள் ஞானங்களின் உறைவிடம் பண்டிதரே. அவற்றில் ஒளிந்துள்ள சத்தியத்தை அறிவது அத்தனை எளிதானதன்று. பிரம்மதேவர் மறைகளை தோற்றுவித்தார். மனிதன் தன் குணங்களில் வழிநடந்து நிற்குணமாவதே பிரம்மதேவர் கொண்ட நோக்கம். எனினும் மானிடர்கள் குணங்களின் எல்லையில் சிக்குண்டீர்கள். வினா எழுப்புவதும் தாமே, விடையளிப்பதும் தாமே. விரதம், தவம், தானம், யாகம் முதலியவைகளே இந்த சிருஷ்டியை நிர்மாணிக்கின்றன. எனினும் அதே மறைகளில் இறைவனை அடைய குணங்களை துறப்பதும் அவசியம் எனப்படுகிறது. அது தமக்கு தென்பட மறுக்கிறது பண்டிதரே. எவரிலும் பெரிய ஞானி என தாம் என்ன அதுவே காரணம். பண்டித சிரேஷ்டரே, ஞானம் பெற்றதாக எண்ணுவதே அஞ்ஞானத்தின் பிரதான அடையாளம். எவ்வாறு நிறைந்த பாத்திரம் எதையும் சேர்த்துக் கொள்ளாதோ அதுபோன்றே ஞானம் பெற்றதாக அகம் கொண்டவர் உள்ளத்தில் அதிக ஞானம் குடிபுகாதது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனினும் மகாதேவா, அந்த ஞானத்தை நாங்கள் எவ்வாறு பெற இயலும்? மிக விரைவில் நான் வேத ஞானத்தை ஒன்றிணைத்து வேதாந்தத்தை வையகத்திற்கு அளிப்பேன். மறைகளின் அர்த்தத்தை கொண்டு உபனிஷதங்களை நிர்மாணிப்பேன். ஞானம் அனைத்தையும் எளிதாக்கி அதனை கற்பவர் எவராயினும் ஸ்ரத்தை இருப்பின் அதனை அடையுமாறு செய்தேன். புராண இதிகாசங்களினால் பரிபூரண ஞானம் அளித்து
அந்த ஞானத்தை கொண்டு அகிலத்தில் அஞ்ஞானத்தை போக்குவேன். சர்வேஸ்வரரே, தம்மால் இன்று எமக்கு அளிக்கப்பட்ட உபதேசம் எமக்கு மற்றும் ஒரு மறையாகும். தம் போதனைக்கு என்றும் தமக்கு நன்றி உரைக்க கடமைப்பட்டோம். இனி தொடர்ந்து மகாதேவரை மணமகன் கோலத்தில் பூஜிப்பதை இனிதே துவங்கலாம்.